விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிட்டு லூசு பயலுது. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். கால் கட்ட மயிரளவு நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். சீமானோட கட்டவரல் மயிருக்கு வருவானாடா விஜய். சீமானோட கட்டவரல் மயிருக்கு வருவானாடா விஜய். விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது நல்லக்கண்ணோட கால் கட்டவரல் அளவுக்கு இடம் பெறுவானாடா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுனீங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி போய் பேசுறீங்க? அண்ணன் விஜயகாந்த் திரை மயக்கத்துல நீ போகிற இதுல போய் சாவறனா நீ சாவக்கூடிய ஆளுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? 2026க்கு அப்புறமா அந்த 8% வாக்கு கூட இனிமே எட்டாத கனிதான் நாம் தமிழர். ஒரு பள்ளி குழந்தையிலிருந்து ஒரு பாட்டி வரைக்கும் நீங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதை பத்தி பேசுங்க சார். மக்களுக்கான அரசியலை பேசுங்க சார். அங்கேயும் போயிட்டு என்ன பேசுவாரு? காடுகள்ல ஒரு அணில கூட காணன்னு பேசுவாரு. திமுகவை பத்தி எங்கேயாச்சும் பேசுறது கேட்டிருக்கீங்களா? திமுகவின் எதிர்ப்பு குரலாக இருந்த சீமான் திமுகவுடைய அணைப்பு குரலாக மாறிட்டாருன்றதுதான் உண்மை.